நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் தோசை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் மாவு அரைச்சி புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மாவு அரைச்ச உடனே தோசையை ஊற்றி சாப்பிட்றலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த தோசை எப்படி வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வீடியோவோட எண்டில் இருக்குது. முழுமையாக பார்த்துட்டு நீங்களே இன்றைக்கே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா வெயிட் லாஸ் தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கப்பு 1/4 கிலோ பாசி பருப்பை எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2-3 தடவை கழுவிட்டு எடுத்துட்டோம். நல்லா ஊறிச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறின அந்த பாசி பருப்பை எடுத்து பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஒரே மிக்சி ஜாரில் பெருசில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த சின்ன பவுலில் ஒரு 1/4 கப்பு பச்சரிசி எடுத்து அதே 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வெறுமனை அந்த பாசி பருப்பு வச்சு நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் நமக்கு வலுவலுன்னு இருக்கும். அந்த அரிசி சேர்க்கும் போது நல்லா நமக்கு அந்த லேசான அந்த குறகுறப்பாக இருக்கும். அப்போ தோசை சுடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காரத்தை நம்ம இதிலேயே சேர்த்துடணும். ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு விரல் அளவு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை உருவிட்டு உள்ளே சேர்த்து இப்போ நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு பார்த்துங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ மறுபடியும் ஒரு 50 ml தண்ணி மட்டும் சேர்த்துட்டு சும்மா ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாவு பூரா சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ளோவாக இருக்கும் தோசை மாவு. அந்த சுடுற பதத்துக்கு நம்ம எல்லாத்தையுமே இதுலேயே மிக்சி ஜார்லேயும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் வலித்து இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சாச்சு. நான்ஸ்டிக்கு நீங்கள் இரும்பு கல் எதுனாலும் சரி வச்சுட்டு கல் சூடான உடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே நல்லா நைஸாக இழுத்து விடுங்க. இந்த அளவுக்கு நைஸாக இழுத்து விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இழுத்து விட்ருங்க. லேசாக ஒரே ஒரு டீஸ்பூனு எண்ணெயை பரவலாக ஊற்றி விடுங்க. இந்த தோசைக்கு மாவு ஆட்டி புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மாவு ஆட்டி ஆச்சுனாலே நம்ம அரைச்சானாலே அடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சுலாம் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஊறுற நேரம் தான், பருப்பு ஊறுற நேரம் தான் நமக்கு டைம் எடுக்கும். மற்ற நேரம்லாம் டக்குன்னு தோசை ரெடி ஆயிரும். சூப்பராக ஒரு மணமான தோசை தயாராகிரும். நல்லா வெந்து வரட்டும். இப்போ தோசை நம்ம ஒன் சைடு வேக்காடு தான். அதனால் ஒரு சைடு மட்டும் நல்லா முருகலை வந்த உடனே வரத்துக்களை நல்லா கோர்த்து விட்டுட்டு அப்படியே மடித்து எடுத்துடலாம். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான ஒரு முறுன்னு தோசை தயாராகிடுச்சு. அப்படியே எடுத்துடலாம். நம்ம நான்வெஜ் சமையல் பார்த்தீங்கன்னா சூப்பரான வெயிட் லாஸ் பருப்பு தோசை நல்லா அருமையாக தயாராகிருக்கு. நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக தயாராகிருக்கு. அது ஒரு தக்காளி சட்னி வச்சு சூப்பராக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் ஈஸியாக நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் தோசை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.